ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க நமக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். மியூட்டேஷன் இஸ் கால் த சடன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த சடன் சேஞ்சஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். சரிங்களா? இப்போ இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நேச்சுரலாகவும் நடக்கும், ஆர்டிஃபிஷியலாகவும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மியூட்டேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். சரிங்களா? சரி, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இந்த மேஜர் டைப் ஆஃப் த மியூட்டேஷன் வந்து நமக்கு ஒரு பெரிய டேபிள் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதில் வந்து பாருங்கள் நமக்கு எஸ்பெஷலி மொத்தம் 5 டைப்ஸ் வந்து மெயினாக அதில் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஜின், ப்ளஸ் செல் டைப், எஃபெக்ட் ஆன் த ஃபங்க்ஷன், மாலிகுலர் சேஞ்சஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் த டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்து அப்படின்னா நமக்கு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார் நமக்கு வந்து த மேஜர்ஸ் டைப் ஆஃப் த மியூட்டேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பான்டேனியஸ் அண்ட் இன்டியூஸ் த மியூட்டேஷன் சொல்லுவாங்க. அது என்ன ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா நமக்கு தூண்டப்பட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே இதை நமக்கு வந்து இன்டியூஸ்ன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தூண்டப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீனிங் தான். அதாவது நமக்கு வந்து ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா இதில் வந்து நமக்கு இந்த மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செப்பரேட்டாக இல்லாமல் என்ன பண்ணும் அப்படின்னா அது நேச்சுரலாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். சரிதான், நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் ஆர் சடன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். அப்போ ஆக்கர்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் நோன் ஆஸ் அ மியூட்டேஜன்ஸ் அல்லது மியூட்டாஜன்ஸ் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க எதுவும் கொடுக்கல. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம், நமக்கு நேச்சுரலாக அந்த ப்ராசஸ் நமக்கு என்ன இருக்கலாம், நடந்திருக்கலாம் இல்லையா? அப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்காக கன்வெர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மியூட்டேஷன் என்ன சொல்லணும், நம்ம ஒரு ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். ஏன்னா நமக்கு வந்து மங்கியை பொறுத்த வரைக்கும் 17th குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது மெட்டாசென்ட்ரிக். இதே வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17th குரோமோசோம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அக்ரோசென்ட்ரிக் பார்ட்டிகலாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் சொல்கிறோம். அப்போ ஒரு எவல்யூஷனரி சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மியூட்டேஷன் எப்படி இருக்கலாம், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்த கண்டிஷன் நமக்கு என்ன அப்படின்னா இன்டியூஸ்டு மியூட்டேஷன் சொல்லக்கூடிய கேரக்டர், அதாவது தூண்டப்பட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னது, இட் இஸ் ஆக்கர் இன் திஸ் பிரசன்ஸ் ஆஃப் மியூட்டேஷன். அப்போ ஃபிசிக்கல் கேரக்டரோ அல்லது ஒரு கெமிக்கல் பேசிஸோ நமக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் மியூட்டேஷனில் வந்து நமக்கு இன்னும் இருக்கலாம். அப்போ ஃபிசிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேஸ், இந்த ரேஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த ரேஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் மியூட்டேஷனுக்கு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இதே நமக்கு வந்து கெமிக்கல் மியூட்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கோல்சிசின், மெத்தில் மித்தேன் சல்ஃபோனேட், எத்தில் மித்தேன் சல்ஃபோனேட்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு மியூட்டேஷன்ஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்த டைப் என்ன அப்படின்னா செல் டைப்பை பொறுத்த வரைக்கும் சொமட்டிக் பாடி செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஜெர்ம் லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேமிட்டில் இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெர்ம் லைன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அப்போ சொமட்டிக் செல் ஆக்கர் இந்த நான் ரீப்ரொடக்டிவ் செல். அப்போ பாடி கேரக்டர் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ் பண்ணோம். சரியா? இதில் நம்ம பாடி கேரக்டர்னு எப்படி பேஸ் பண்ணலாம்? இப்போ நமக்கு குரோமோசோம் கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹியூமன் பீயிங்கில் வந்து 46 குரோமோசோம் இருக்கும். அதாவது நமக்கு வந்து 23 பேர் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் வந்து 22 பேர் நமக்கு என்ன அப்படின்னா சொமட்டிக் கேரக்டர்னு சொல்லக்கூடியது. அதாவது டோட்டல் என்டையர் பாடியும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொமட்டிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகல். சரிங்களா? இதே நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேர் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் த செக்ஸ் மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீதி ரிமைன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேர் மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிட்டர்மினேஷன் பண்ணும். அப்போ XX அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஆகும், XY அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் கேரக்டராகவும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஜெர்ம் லைன்ஸ்னு சொல்லக்கூடியது. அப்போ ஆக்கர்ஸ் இந்த ரீப்ரொடக்டிவ் செல். அப்போ ஜெர்ம் லைன்ஸுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் தான் இருக்கும். அதாவது கேமிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கேமிட்டோட கேரக்டர் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆன் த ஃபங்க்ஷன். மெயின் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். அப்போ ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு என்ன ஆகுது இந்த இடத்துல வந்து இழந்துருது, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய. இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாக் அவுட்னு சொல்லக்கூடிய பார்ட் அல்லது நாக் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட் அல்லது நல் அல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நல் அப்படின்னா நல்லி சோமி அப்படின்னு சொல்லுவாங்க. நல் அப்படின்னா மேக்ஸில் என்ன சொல்லுவோம் நம்ம 0 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல என்னது எதுவுமே இந்த ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகேங்களா? அப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா தி எலிமினேஷன் ஆஃப் த நார்மல் ஃபங்க்ஷன். அப்போ நார்மல் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா தடைபடுது. சரிங்களா? அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலிமினேஷன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கு அடுத்தது ஐஃபோமார்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அப்போ மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்சஸ் ஆகுது. அதான் மார்ஃபாலஜிக்கல்.
அப்போ ஹைப்போ அப்படின்னா மேலே, ஏதாவது நமக்கு என்ன ஆகும், நமக்கு இந்த இடத்துல வந்து கேரக்டர் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்சஸ் ஆகலாம். அப்போ அதிக இந்த இது நமக்கு ஐப்போ நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் தான் நமக்கு வந்து ஏதாவது நமக்கு லீக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலாம். அப்போ ரெடியூஸ் த நார்மல் ஃபங்க்ஷன். அப்போ நார்மல் ஃபங்க்ஷன் ஏதாவது நமக்கு என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்போமார்பிக்னு சொல்லுவோம். இந்த கேரக்டர் வந்து ஹைப்பர் மார்பிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கக்கூடிய கேரக்டர் நமக்கு என்ன பண்ணும், ஒரு பெரிய சைஸில் இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் தலை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த தலையோட சைஸை நமக்கு என்ன பண்ணுது, பெரிய என்லார்ஜிங் சைஸாக மாற்றுதுன்னு வச்சுங்களேன். அப்போ என்னது இந்த இடத்துல மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது. இது நமக்கு என்ன பண்ணுது, மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுது. சரிங்களா? இப்போ தலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குன்னு வச்சுங்களேன், அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஐஃபோமார்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஐஃபர்மார்பிக் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு தலையை விட பெரிய சைஸ் தலையாக ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு ஆர்கானிசம் மாதிரி இருக்கும், ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரியே பார்க்க தெரியாது இல்லையா? அப்போ அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஹைப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபரன்சியேஷன் பண்ணிக்கலாம். அப்போ சின்ன சைஸில் தளர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம், அதை வந்து ஹைப்போமார்பிக்னு சொல்லக்கூடிய. அப்போ ரெடியூஸ் த நார்மல் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஹைப்பர் மார்பிக் அப்படிங்கிறது இன்க்ரீசிங் த நார்மல் ஃபங்க்ஷன். அப்போ இருக்கக்கூடிய சைஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைப்பர் பிளாசியா அல்லது ஹைப்பர் ட்ரோஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு இது பிளான்ட்ல பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. இது நம்ம அனிமல்ஸில் பேஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பாடி ஆஃப் த ஸ்ட்ரக்சரில் வந்து ஏதோ ஒரு கேரக்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது கெயின் ஆஃப் த ஃபங்க்ஷன் இன் திஸ் எக்டோபிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். சரிங்களா? அப்போ கெயின் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏதாவது இன்னொரு நியூ கேரக்டர் நமக்கு என்ன ஆகலாம், இதில் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அப்போ இதை நமக்கு கெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அப்போ மங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, நமக்கு அதில் நடந்த ஒரு குரோமோசோமல் சேஞ்சஸ்னால அப்போ மங்கி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா 5 சென்ஸ் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அதுக்கடுத்து ஹியூமன் பீயிங் வரும்போது என்னது 6 சென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன ஆகுது, இந்த சென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்னது கெயின், ஏதோ ஒரு கெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ எக்ஸ்பிரஸ்டு at incorrect time or inappropriated cells. அப்போ இந்த இடத்துல செல்ஸில் எதோ என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்குது. அப்போ அந்த சேஞ்சஸ் மூலிமா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு நியூ ஆர்கானிசம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மங்கியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 17th குரோமோசோம் சொல்லக்கூடியது மெட்டாசென்ட்ரிக்காக இருக்கும். ஹியூமன் பீயிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த 17th குரோமோசோம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அக்ரோசென்ட்ரிக்காக இருக்கும். அப்போ அந்த பர்டிகுலராக அந்த குரோமோசோமில் சேஞ்சஸ் ஆனது தான் நமக்கு என்னவாக இருக்கலாம், ஒரு சென்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான 6th சென்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நமக்கு என்னது இருக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த 6வது அறிவுன்னு சொல்லக்கூடியது என்னது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இன்னும் ஒரு 20 இயர்ஸ் ஒரு 30 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு நம்மளுடைய ஹியூமன் பீயிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நமக்கு வந்து ஜெனட்டிக்கலாக ஏதாவது சேஞ்சஸ் வரும்போது நமக்கு என்ன ஆகும், 7ஆம் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பயங்கர அட்வான்டேஜஸாக இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்மளோட ஹியூமன் பீயிங்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பீப்புள்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியாண்டர்தால் ஹியூமன் பீயிங் சொல்லுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, மாமிசம் சாப்பிட்டுட்டு அதே மாதிரி வந்து ஒரு குகைக்குள்ளே மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வாழ்ந்திருப்பாங்க. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, வெளிச்சத்தில் வர மாட்டாங்க, குகைக்குள்ளே மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட லைஃப் சைக்கிள் வந்து 300 இயர்ஸ் வரைக்கும் உயிரோடு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ நம்மளோட லைஃப் சைக்கிள் என்ன ஆயிடுச்சு, ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 55. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் லைஃப் சைக்கிள் எவ்வளோ அப்படின்னா 55 அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சி போச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்டேக் ஆஃப் ஃபுட்டு எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி அதிகமான ஈல்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஜீனோட கேரக்டர் என்ன ஆகுது, ரெசிசிவ் கேரக்டராக ஃபார்ம் ஆகிட்டு சீக்கிரமாக பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, நமக்கு வந்து அதோட ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா செயல் இழந்துருது. ஓகேங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்னா எஃபெக்ட் ஆன் த ஃபங்க்ஷனில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். அடுத்தது மாலிகுலார் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ மாலிகுலார் சப்ஸ்டன்ஸுங்கிறது என்னது, ஒரு ஜீனில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாலிகுலார் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ ஜீன் அப்படிங்கிறது என்ன, நமக்கு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அடினைன், தயமைன், குவானைன், சைட்டோசின் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. அதாவது அடினைன்,
ரெண்டு பேஸ் பேர் 2 பேஸ் பேர் இருக்கும் நமக்கு. குவானைன் அப்படிங்கிறது 3 நைட்ரோஜனஸ் பேஸ் பேர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்சாக இருக்கும். இப்போ இதெல்லாம் இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். அப்போ இந்த பார்ட்டிகள் தான் நமக்கு என்ன பண்ணுது இன்டர்சேஞ்சிங் டு த செக்மெண்ட் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு மெயின் ரீசன் யார் அப்படின்னா இந்த 4 கேரக்டர் தான். அப்போ அடினைன், தயமைன், குவானைன், சைட்டோசின் இது இருந்தால் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட். இது தைமைனுக்கு பதில் யுராசில் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம் இது வந்து நமக்கு ஆர்என்ஏ அதாவது ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் இன்டர்சேஞ்சிங் டு த செக்மெண்ட் கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். ஓகே சரி, இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவாங்க. அது என்ன நியூக்ளியோடைடு அப்படின்னா பாஸ்பேட், சுகர், நைட்ரோஜனஸ் பேஸ் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியோடைடு அல்லது டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகல். ஓகேங்களா? இதில் நியூக்ளியோசைடுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அப்போ நியூக்ளியோசைடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏவோட கேரக்டர். அப்போ நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடுன்னு என்ன பண்ணிக்கிறோம் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். அப்போ நியூக்ளியோடைடுனா டிஎன்ஏ, நியூக்ளியோசைடுனா ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா சுகரும் நைட்ரோஜனஸ் பேஸ் மட்டும் இருக்கும். அதில் வந்து பாஸ்பேட்னு சொல்லக்கூடியது ஆப்சென்ட். அப்போ நியூக்ளியோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்காது. எ பேஸ் பேர் இந்த டிஎன்ஏ டியூப்ளெக்ஸ் அதாவது பியூரின் பியூரின் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ இங்கே பாருங்கள் நமக்கு இந்த அடினைனும் குவானைனும் பியூரின். ஓகேங்களா? இந்த தைமைனும் சைட்டோசின் என்ன சொல்லணும் நம்ம பைரிமிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ பியூரின் என்னது அடினைன் டு குவானைன். சரிங்களா? இந்த பேஸ் அல்லது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைரிமிடின் டு பைரிமிடின். அப்போ இது ரெண்டும் நமக்கு என்னது அப்படின்னா பைரிமிடின். தைமனும் சைட்டோசின் என்ன சொல்லுவோம் நம்ம பைரிமிடின் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இதுக்குள்ளே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து நடக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். டிரான்சிஷன் அண்ட் டிரான்ஸ்வெர்ஷன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 டைப்பாக நம்ம பிரிச்சுக்குவோம். ஓகேங்களா? சரி, இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து டிரான்ஸ்வெர்ஷன் அப்படிங்கிற விட கொடுக்குறாங்க. அப்போ டிரான்ஸ்வெர்ஷன் அப்படிங்கிறது என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூரினுக்கு பதிலாக இன்னொரு பைரிமிடின் ஜாயின் ஆகிறது அல்லது இன்னொரு பைரிமிடினுக்கு பதிலாக இன்னொரு பியூரின் ஜாயின் ஆகிறது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் வெர்ஷா அல்லது ஆல்டர்னேட்டாக நமக்கு ஃபார்ம் ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் கொஷினில் பார்க்கும்போது அதில் என்ன வேர்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வைஸ் வெர்ஷா அப்படிங்கிற வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு பியூரினுக்கு பதிலாக இன்னொரு பைரிமிடின் அல்லது ஒரு பைரிமிடினுக்கு பதிலாக இன்னொரு பியூரின் நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுங்களேன். அல்லது நமக்கு ரொம்ப டீப்பாக போய் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு அடினைனுக்கு பதிலாக ஒரு தைமின், ஒரு குவானைனுக்கு பதிலாக ஒரு சைட்டோசின் இப்படி நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அது என்ன டிரான்சிஷன் அப்படின்னா ஒரு பியூரினுக்கு பதில் இன்னொரு பியூரினோ, ஒரு பைரிமிடினுக்கு பதில் இன்னொரு பைரிமிடினோ. ஓகேங்களா? அல்லது ஒரு அடினைனுக்கு பதில் ஒரு குவானைன், ஒரு குவானைனுக்கு பதில் அடினைன் இதுக்குள்ளேயே சேஞ்சஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்சிஷன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அதே மாதிரி தான் தைமின் சைட்டோசின் சொல்லக்கூடிய கேரக்டர். ஒரு பைரிமிடினுக்கு பதில் இன்னொரு பைரிமிடின் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை டிரான்சிஷன் சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகல். சரிங்களா? அப்போ இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. டிரான்சிஷன்னா என்ன, டிரான்ஸ்வெர்ஷன்னா என்னன்னு வந்து நமக்கு கொஷின் கேட்பாங்க. இதை நல்லா பார்த்து வச்சுங்க. அடுத்த கேரக்டர் இன்சரேஷன். 1 or more எக்ஸ்ட்ரா நியூக்ளியோடைடு ஆர் ப்ரெசன்ட். அப்போ இதில் என்ன ஆகுது நமக்கு இன்சரேஷன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா இடை சொருகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன ஆகுது நமக்கு ஏதோ ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அடிஷன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு என்ன பேர் நமக்கு சொல்லுவோம் அப்படின்னா இன்சரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இங்கே இருக்கக்கூடியதில் நமக்கு என்ன ஆகும் ஏதோ ஒரு பார்ட்டிகளோ இன்னொன்று அடிஷனலாக சேஞ்சஸ் அப்படின்னா அதுக்கு பேர் உள்ளுக்குள்ளே அடிஷன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்சரேஷன். அதுக்கடுத்து டெலிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இப்போ டெலிஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் இந்த நியூக்ளியோடைடுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னு வச்சிங்களேன் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா டெலிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அப்போ அந்த ஆர்கானிசம் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று அது வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகாது அல்லது ஆர்கானிசம் என்ன ஆகும்னா டெத் ஆயிரும். சரிங்களா? டெலிஷனை பொறுத்து என்ன ஆகும் நமக்கு வந்து டெத் ஆயிரும். ஆனால் இன்சரேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நியூ ஆர்கானிசம் அல்லது எவல்யூஷனரி சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இதில் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க நமக்கு எஃபெக்ட் ஆன் த டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். அப்போ டிரான்ஸ்லேஷன் சொல்கிறாங்க, அதாவது மொழியாக்கம் அல்லது படியாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதனோட கேரக்டர் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்என்ஏ பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? இதில் தான் நமக்கு வந்து ஏன்னா எம்ஆர்என்ஏ தான் நமக்கு என்ன அப்படின்னா மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். அதான் டிரான்ஸ்லேஷனுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். இப்போ இதில் நமக்கு என்னென்ன மெயினாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர், அதாவது சினானிம்ஸ்
நோ சேஞ்சஸ் ஆஃப் த அமினோ ஆசிட் இன் த என்கோடட். இதில் வந்து நமக்கு என்னது எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. நம்ம கோடான் பற்றி பார்க்கும்போது நம்ம டீப்பாக பார்த்துக்கலாம். கோடான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 64 கோடான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அமினோ ஆசிட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்னது இந்த கோடான்ஸ்னு சொல்லக்கூடிய கேரக்டர் எல்லாமே நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போ நோ சேஞ்சஸ் இந்த அமினோ ஆசிட் என்கோடட் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா சைலண்ட் ஆர் ஸ்னானைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அதுக்கடுத்து மிசன்ஸ் நான் ஸ்னானைம்ஸ் கோடான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் த அமினோ ஆசிட் என்கோடான். இது என்ன பண்ணும் நமக்கு சேஞ்சஸ் பண்ணும். அமினோ ஆசிடோட கோடான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணும்போது இன்னொரு நியூ கேரக்டர் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்கும். அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்சென்ஸ் டெர்மினேஷன் கோடான்னு சொல்லக்கூடியது. அப்போ நுனியில் மட்டும் நேரத்தில் என்ன ஆகும் நமக்கு ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ கிரியேட் த டிரான்ஸ்லேஷனல் டெர்மினேஷன் கோடான். இதில் வந்து நம்ம என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா UAA UAG ஆர் UGA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். சரிங்களா? இந்த 64 கோடான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம், எப்படி நம்ம சார்ட் போடலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கிளாஸில் நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த டெர்மினேஷன் கோடானில் வந்து இந்த கோடானுக்குலாம் என்ன பேருன்னு கேட்டாங்க அப்படின்னா இது டெர்மினேஷன் கோடான் நுனி கோடான்னு சொல்லுவாங்க. UAA UAG UGAன்னு சொல்லக்கூடியது. கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு இதில் எது வந்து நமக்கு டெர்மினேஷன் கோடான் கிடையாது அப்படின்னு என்ன நமக்கு கொஷின் கேட்பாங்க. அடுத்தது ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் சொல்லக்கூடியது. அப்போ ஒரு கேரக்டர் வந்து நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இன்னொரு கேரக்டருக்கு அப்படியே என்ன ஆகுது ஜம்ப் ஆகுறது. சரிங்களா? இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. அப்போ ஷிஃப்ட் த ட்ரிப்ளெட் ரீடிங் ஆஃப் த கோடான் அவுட் ஆஃப் த கரெக்ட் பேஸ். அப்போ கரெக்ட் பேஸ்லேருந்து என்ன ஆகுது இன்னொரு பேஸுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஷிஃப்ட் ஆகுது. இந்த மியூட்டேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் சொல்லக்கூடியது. இது நல்லா தெளிவாக பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக இந்த சார்ட்லேருந்து நமக்கு என்ன பண்ணலாம் 1 மார்க் கொஷின் ப்ளஸ் 3 மார்க் கொஷின் வந்து கேட்கறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதில் அந்த சார்ட்டை மட்டுமே நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 மார்க் கொஷின் நமக்கு கேட்கலாம். இந்த இம்பார்ட்டனாக பார்த்து வச்சுங்க. சரி, இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில டைப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள், நோ மியூட்டேஷன். அப்போ இங்கே என்ன நடக்கல, மியூட்டேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸே நமக்கு நடக்கல. ஓகேங்களா? இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வைல்டு டைப்பாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ வைல்டுன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய டைப்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வைல்டு டைப் அல்லது நேச்சுரல் டைப்புன்னு சொல்லக்கூடியது. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் DNA எடுத்துக்கிறோம். இதில் 5 டேஸ் எப்பயுமே நமக்கு 5 டேஸில் ஸ்டார்ட் ஆனால் 3 டேஸில் தான் முடியும் இல்லையா? அப்போ 5 டேஸில் பாருங்கள் TGT தயமீன் குவானைன் தயமீன் சைட்டோசின் அடினைன். அப்படியே புக்கை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியுங்க. அதே மாதிரி இங்கே வாட்ச் பண்ணிங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். அப்போ சைட்டோசின் அப்புறம் அடினைன் தைமீன் இருக்கு இல்லையா? இப்போ இந்த சீக்வன்ஸ் நமக்கு இருக்குது. எப்பயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் நடப்போச்சுங்க. சரிங்களா? அப்போ தைமீன் வந்தால் அடினைன் வரணும், தைமீன் வந்தால் அடினைன் வரணும், குவானைன் வந்தால் சைட்டோசின் வரணும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக இதை மேட்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை மேட்ச் பண்ணி நம்ம கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? இது வந்து DNA டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இதை கொடுத்துருவாங்க. இதை கொடுத்துட்டு இது எது கரெக்டாக மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் பேஸில் நீங்கள் எது நினப்பு வச்சுக்கணும் அப்படின்னா இதை சார்ட்டை நினப்பு வச்சுக்கணும். அடினைன்னா கண்டிப்பாக தைமினோட தான் சேரும், குவானைன்னா சைட்டோசினோட தான் சேருங்கிறத நினப்பு வச்சிட்டிங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக இதை வந்து அந்த பேரை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஸில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு யார் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன், mRNA மெசஞ்சர் RNAங்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ மெசஞ்சர் RNAங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு ஜீன் கேரக்டரில் வந்து நமக்கு 3 to 5% வந்து நமக்கு அரேஞ்சாக இருக்கும். இவர் தான் வந்து நமக்கு என்னது கண்டக்ட் 1 ஜென்ரேஷன் டு another ஜென்ரேஷனுக்கு வந்து இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறது யார் அப்படின்னா mRNAன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தான். சரி, இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னது UGA இது வந்து நமக்கு த்ரியோனைன், UCA இது வந்து செரைன், CCA இது வந்து கிளைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். சரியா? அப்போ இது டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்ட்டு. இதுலேருந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது படியாக்கம் அல்லது மொழியாக்கம் சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ UGA த்ரியோனைன், UCA செரைன், CCA கிளைசின் சொல்லக்கூடிய பார்ட்டிகள் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ இதில் என்னது நடந்திருக்கு அப்படின்னா எந்த ஒரு மியூட்டேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸுமே நடக்கலை. ஸோ அப்போ இது நியூ, இந்த இடத்துல நோ மியூட்டேஷன். எப்போ வைல்டு டைப். சரிங்களா? அடுத்த டைப் என்ன அப்படின்னா டிரான்சிஷன் மியூட்டேஷன். அப்போ டிரான்சிஷன் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு ஒரு பியூரினுக்கு பதிலாக இன்னொரு பியூரினோ அல்லது ஒரு பைரிமிடினுக்கு பதிலாக இன்னொரு பைரிமிடினோ அதே சேமாக நமக்கு சேஞ்சஸ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா டிரான்சிஷன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், தயமீனுக்கு பதிலாக அடினைன், குவானைனுக்கு பதிலாக சைட்டோசின், தயமீனுக்கு பதிலாக அடினைன்,
தைமினுக்கு பதிலாக அடினைன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது நமக்கு இப்படி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் பேஸ் பண்ணி என்னது மெயினாக சேஞ்ச் எ பியூரின் நியூக்ளியோடைட் டு அனதர் பியூரின் ஆர் பைரிமிடின். டு அனதர் பைரிமிடினுக்கு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்சஸ் ஆகுது. அப்போ இந்த கேரக்டர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்சிஷன் மியூட்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஒரு பியூரின்லேருந்து இன்னொரு பியூரின் அல்லது ஒரு பைரிமிடின்லேருந்து அதே பைரிமிடினுக்கு தான், சரிங்களா, வேற எங்கேயும் போகாது. அதே இதுக்கு நமக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கும். அந்த கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிரான்சிஷன் மியூட்டேஷன் சொல்லக்கூடிய கேரக்டர். அதுக்கு அடுத்து டிரான்ஸ்வெர்ஷன். இது என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மெயினாக அதில் இந்த வைஸ் வெர்ஷாங்கிற விட நீங்கள் பார்க்கணும். அப்போ வைஸ் வெர்ஷானா என்ன மீனிங் நமக்கு ஆக்சுவலாக பியூரினுக்கு பதிலாக இன்னொரு பைரிமிடின், ஒரு பைரிமிடினுக்கு பதிலாக இன்னொரு பைரிமிடின், இப்படி என்ன ஆகுது நமக்கு இன்டர்சேஞ்சஸ் ஆகுது. அப்போ தைமினுக்கு பதிலாக ஒரு அடினைன், ஒரு அடினைனுக்கு பதிலாக தைமின், அல்லது ஒரு கோனைனுக்கு பதிலாக சைட்டோசின், சைட்டோசினுக்கு பதிலாக ஒரு கோனைன் சொல்லக்கூடிய பார்ட்டிகள் நமக்கு சேஞ்சஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்வெர்ஸ் மியூட்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இங்கே பாருங்கள் தைமினுக்கு பதிலாக அடினைன், கோனைனுக்கு பதிலாக சைட்டோசின், தைமின்னா அடினைன். ஏன்னா இது எல்லாமே நம்ம என்ன பார்க்குறோம் டிஎன்ஏவுக்கான கேரக்டராக பார்க்குறோம். ஒருவேளை இந்த இடத்துல அவங்க வந்து ஆர்என்ஏவோட கேரக்டர் கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இங்கே இடத்துல ஒரு தைமின் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் யுராசிலுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஏன்னா தைமின் ரீப்ளேஸ்டு பை த யுராசிலோட கேரக்டர் நமக்கு வந்துடும் எதுவாக இருந்தால் ஆர்என்ஏ கண்டென்ட்டாக இருந்தால். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தி மிசன்ஸ் த மியூட்டேஷன் சொல்லக்கூடிய கேரக்டர், சரிங்களா. மிசன்ஸ் மியூட்டேஷன் சொல்லக்கூடிய கேரக்டர் த நியூ கோடான் என்கோடட் ஆஃப் த டிஃபரெண்ட் அமினோ ஆசிட் டியூ டு த டிரான்சிஷன் மியூட்டேஷன். இங்கே என்ன நடக்குது நமக்கு டிரான்சிஷன் சொல்லக்கூடிய கேரக்டர் தான் நமக்கு நடக்குது, சரிங்களா. அப்போ இதில் வந்து பாருங்கள் தயமின், கோனைன், தயமின், தயமின், அடினைன், அப்புறம் சைட்டோசின், சைட்டோசின், அடினைன், தைமின் இல்லையா. இதுக்கான ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் ஈஸியாக இதை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் திரியோனைன், லூசின், கிளைசின் சொல்லக்கூடிய பார்ட்டிகள் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கிடைக்குது, சரியா. அப்போ மிசன்ஸ் மியூட்டேஷனில் கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா திரியோனைன், லியோசின் அண்ட் கிளைசின் சொல்லக்கூடிய பார்ட்டிகள் வந்து நமக்கு என்ன ஆகும் இதில் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே சரி. அதுக்கடுத்து பாருங்கள் நமக்கு கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா நான் சென்ஸ் மியூட்டேஷன் சொல்லக்கூடிய கேரக்டர். அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா நான் சென்ஸ் மியூட்டேஷன் சொல்லக்கூடிய கேரக்டர். அப்போ இந்த நியூ கோடான் ஈஸியாக ஸ்டாப் கோடான், சரியா. அப்போ இதில் யார் ஸ்டாப் கோடான்னு கேட்பாங்க. இது நம்ம 1 மார்க் கொஸ்டினில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது UAA அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டாப் கோடான் சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகல். டியூ டு த டிரான்சிஷன் மியூட்டேஷன் இட் லெட்ஸ் டு த ப்ரீமெச்சூர் டெர்மினேஷன் இந்த டிரான்ஸ்லேஷன். இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது நமக்கு டிரான்ஸ்லேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து நடக்குது, சரிங்களா. அப்போ நான் சென்ஸ் மியூட்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அதை நம்ம என்ன பாயிண்ட் வச்சுக்கணும் அப்படின்னா த நியூ கோடான் ஈஸியாக ஸ்டாப் கோடான் UAA டியூ டு த டிரான்சிஷன் ப்ராசஸ் நடக்குது டு த ப்ரீமெச்சூர் ஆஃப் த டெர்மினேஷன் டிரான்ஸ்லேஷன். ஏதாவது முழுமை பெற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அல்லது ப்ரீ மெச்சூர், சரிங்களா. மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ப்ராசஸ் வந்து நடந்துருது. ஸோ நான்சென்ஸ் மியூட்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே. அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைலண்ட் மியூட்டேஷன். அப்போ சைலண்ட் மியூட்டேஷனை பொறுத்த வரைக்கும் த நியூ கோடான் என்கோடட் த சேம் அமினோ ஆசிட் ஆஃப்டர் த டிரான்சிஷன் மியூட்டன். அப்போ எங்கே ஆரம்பிச்சதோ அதே தான் நமக்கு என்ன நடக்குது இந்த இடத்துல ப்ராசஸ் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இந்த மியூட்டேஷன் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா சைலண்ட் மியூட்டேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ். அப்போ TGT, TCG, CCA அப்புறம் தயமின், சரிங்களா. அது நம்ம ஈஸியாக பேர் பண்ணிக்கலாம் இல்லையா. இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னா பேர் பண்ணுங்க. அப்போ பேர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா திரியோனைன், செரைன், கிளைசின் சொல்லக்கூடிய பார்ட்டிகள் வந்து கிடைக்கும், சரிங்களா. இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த சைலண்ட் மியூட்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கடுத்தது பிரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் சொல்லக்கூடிய பார்ட்டிகள், சரிங்களா. இப்போ பிரேம் ஷிஃப்ட்னா என்ன சொல்லியிருக்கோம் நாம அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் த ஒன் நியூக்ளியோடைடு change the reading the frame result in the completely different translation. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது நமக்கு ஒரு பார்ட் வந்து இன்னொரு பார்ட்டுக்கு நமக்கு என்ன ஆகுது கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்லேஷன் நடக்குது. அப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். இது ஒரு 2 டைப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். பிரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் வந்து அடிஷன் டெலிஷன் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். அப்போ அடிஷன் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்டிகளோட என்ன ஆகுது நமக்கு இன்னொரு பார்ட்டிகள் வந்து ஜாயின் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இங்கே பாருங்கள் TGT 5 days ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ C இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா C இந்த இடத்துல வந்து நமக்கு தயமின், அப்புறம் சைட்டோசின், அடினைன், சைட்டோசின், சைட்டோசின்,
அடினைன் தைமின் சொல்லக்கூடிய பார்ட்டிக்கல் இருக்குது சரியா. இந்த நம்ம பேர் வச்சு நம்ம ஈஸியாக பேர் பண்ணிக்கலாம் இல்லையா. தைமின் வந்து என்ன வரணும், அடினைன் வரணும். இப்போ இந்த மாதிரி நம்ம பேர் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா திரியோனைன், கிளைசின், அர்ஜினைன் சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ அடிசன் ஆர் டெலிசன் ஆஃப் த நியூக்ளியோடைட், அடிசன் ஆர் டெலிசன் ஆஃப் த நியூக்ளியோடைட், the change the reading frame, the result in completely different translation. அப்போ இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்குது, நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து நடக்குது. அதுக்கு அடுத்த பார்ட் நமக்கு என்ன அப்படின்னா டெலிஷன் மியூட்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகள் சரிங்களா. இப்போ டெலிஷன் அப்படிங்கிறது என்ன நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏதோ ஒரு பார்ட்டில் நம்ம கம்பல்சரி என்ன ஆகுது அப்படின்னா இது சம் பார்ட்டிகள் வந்து நமக்கு டெலிட் ஆகும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெலிஷன் மியூட்டேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ். இதில் நமக்கு வந்து அதே மாதிரி நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 5 dash thiamine, guanine, thiamine, சைட்டோசின், அடினைன், சைட்டோசின், சைட்டோசின், அடினைன், தைமைன் சொல்லக்கூடிய கேரக்டர் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம் இல்லையா. இது எப்படி நம்ம பேர் பண்ண சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, இந்த பேர் பார்த்துக்கணும். அடினைனா எப்பயுமே தைமினோட தான் சேரும், கோனைனா எப்பயுமே சைட்டோசினோட தான் சேரும். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பேர் ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அப்போ மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா திரியோனைன், வேலைன்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகள் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது சரிங்களா. அப்போ டெலிஷன் மியூட்டேஷன் அப்படின்னா என்ன மீனிங், நமக்கு இதில் ஏதோ ஒரு பார்ட்டிகள் நமக்கு என்ன இருக்கும், நமக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கும். அப்போ அல்லது நமக்கு அது பார்ட் வந்து டெலிட் ஆகிருக்கும். அப்போ டெலிட் ஆகிருக்கும் போது இந்த ஆர்கானிசம் வந்து கண்டிப்பாக உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி ஓகேங்களா. அப்படி இருந்தாலும் கூட அதோட வயபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் நமக்கு என்னது இருக்கும். இந்த பாடம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெலிஷன் மியூட்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ்.